Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Bismillahirrahmanirrahim. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் உங்களுடைய துணி பழையதாகுவதை போல உங்களுடைய ஈமானும் பழையதாகிறது, நீங்கள் அதை புதுப்பியுங்கள், உங்களுடைய ஈமானை புதுப்பியுங்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ அங்கேருந்து சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்களுடைய ஈமானை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், திருக்கலிமாவை நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லையில் நம்மளுடைய ஈமானானது புதியதாகுது. ஈமான், பழைய ஈமான் புதியதாகுது. ஈமான் எப்போ புதியதாகுதோ அப்போ நம்மளுக்கு மறு உலகத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை ஏற்படும். அல்லாஹ் ரசூலுடைய சொல் மீது உறுதி ஏற்படும். நாளைக்கு கபருடைய வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு பயம் ஏற்படும், கபருடைய பயம் ஏற்படும். ஈமான் பலகீனம் ஆயிடுச்சு, ஈமான் பழையதாயிருச்சு அப்படின்னு சொன்னால் உலகத்துடைய மோகங்கள் அதிகமாயிரும். அதிலே நம்மளுடைய வாழ்க்கை கழிஞ்சு அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காஃபிர்களை போல மாற்று மதத்தவரை போல இஸ்லாத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக ஆயிரும். அதை விட்டு தப்பிக்கணும்னா முதல்ல நம்மளுடைய ஈமான் புதியதாகணும், புதியதாகி கொண்டே இருக்கணும், பழையதாகக்கூடாது. அதற்கு ஒரு வழி பெருமானார் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஈமான் புதியதாகுன்னு சொன்னாங்க. இப்போ திருக்கலிமாவுடைய சிறப்பு பார்த்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லல, ஈமான் புதியதாகுது. அப்படிங்கல நம்மளுடைய அந்த கலிமாவை திரும்ப திரும்ப சொல்லி நம்மளுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி செய்யணும். மேலும் பெருமானார் சொன்னாங்க ஹதீஸுடைய கருத்தில், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த கலிமாகப்பட்டது அரசு வரைக்கும் போகுது. அங்கே போய் அங்கே இருக்கிற தூண்லாம் துடிக்குதுன்னு சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ அல்லாஹ் கேட்குறான், தூணு ஏன் துடிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். அப்போ இந்த திருக்கலிமா இவர் சொன்னார், இந்த உலகத்தில் அந்த திருக்கலிமா சொன்னார். அந்த கலிமா சொல்லுது, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒருத்தர் திருக்கலிமா சொன்னார், அவருடைய பாவங்களை இன்னும் நீ மன்னிக்காமல் இருக்கிற, அவருடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லையில் அப்போ அல்லாஹ் சொல்கிறானா, சரி அமைதியாக இரு, அவருடைய பாவங்களை நான் மன்னிச்சிரு. ஏங்க எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு பார்த்தீங்களா? இங்கேருந்து இந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டு நாம் சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த திருக்கலிமா 7வது வானத்துக்கு அப்பால் அரசுல போய் அங்கே இருக்கிற அரசுடைய தூணியை துடிக்க வச்சு நம்மை பற்றி அல்லாஹ் இடத்துல ஞாபகப்படுத்தி நமக்கு பாவ மன்னிப்பை வாங்கி தருது. இப்போ சொர்க்கத்தை வாங்கி கொடுத்துறேன், சொர்க்கத்தை அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி அந்த திருக்கலிமா சொல்லுறேன். வேற ஏதாவது சொர்க்கத்துடைய ஏதாவது மாளிகை நீ அவங்களுக்கு கொடு, சுகபோகங்களை கொடு, அந்தஸ்துகளை நீ கொடு அப்படின்னு சொல்லி அந்த திருக்கலிமா சொல்லலை. அந்த திருக்கலிமா நம்மளை விளங்கி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு, அவருடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லுது. இப்போ பாவங்களே இல்லாமல் இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரிஞ்சுட்டா நம்மளுக்கு எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம். அதனால தான் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்குது. சொர்க்கத்தை கொடுன்னு சொன்னால் தண்டனை, கொஞ்ச நாளைக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும். சொர்க்கத்துடைய அந்தஸ்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதை சொல்லியிருந்தா கொஞ்ச நாளைக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்ச பிறகுதான் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் திருக்கலிமா விளங்கி எப்படி சொல்லுதுன்னு பாருங்க, அந்த மரியானுடைய பாவங்களை இன்னும் நீ மன்னிக்கலை அப்படின்னு சொல்லி. இப்போ பாவங்களை ஆரம்பமாக பாவங்களே மன்னிச்சிட்டா அங்கே எந்த கேள்வி கணக்கும் இல்லை, எந்த அதாபும் இல்லை, எந்த தண்டனையும் இல்லை. திருக்கலிமா நம்மளை அப்படி விளங்குது. இந்த திருக்கலிமாவை கொண்டு நாம் அல்லாஹ்வை விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும். ஒரு நல்லடியார்கள் சூஃபியாக்களுடைய கரங்களை பிடிச்சு திருக்கலிமாவுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது நாம் விளங்கி அமல் செய்யணும். திருக்கலிமாவை கொண்டு நாம் அல்லாஹ்வை அறிமுகம் செய்ய வேண்டும், ஆராய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து நாம் அந்த திருக்கலிமா இடத்துல அல்லாஹ் இப்படிப்பட்டவனா இருக்கிறான், அல்லாஹ் இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவனா இருக்கிறான், அல்லாஹ் இப்படிப்பட்ட சிபத்து உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லி போட்டு அந்த திருக்கலிமா இடத்துல நாம அல்லாஹை பற்றி அறிமுகப்படுத்துகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்கிறோம். அந்த திருக்கலிமா அங்கிருந்து நேராக அரிசி போய் நம்மை பற்றி அறிமுகப்படுத்துது.
புரியுதுங்களா? இருக்குது. திருக்கலிமாவுக்கு நமக்கு மத்தியில் இருக்கிற தொடர்பு பாருங்கள். நாம் திருக்கலிமாவை வச்சு அல்லாஹை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த திருக்கலிமாவுக்கு அந்த திருக்கலிமா அல்லாஹை பற்றி நம்மை பற்றி அல்லாஹ் இடத்துல அறிமுகப்படுத்துது. எவ்வளோ ஒரு மானசீகமான உறவு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு உறவு பாருங்கள். நிச்சயமாக இது மாதிரியான விளக்கங்களை நாம் விளங்கணும். அது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹமத் செய்வான், நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்மளுக்கு ரஹமத் செய்வான். இப்போதைக்கு நாம் திருக்கலிமாவை அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கும் தருணத்தில் பெருமானார் அவர்கள் சொன்னதை போல நம்மளுடைய ஈமான் புதியதாகும். பின்பதாக நம்மளுடைய இறைத்தேட்டம் அதிகமாகும், பெருமானார் மீது காதல் அதிகமாகும். அப்புறமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு அல்லாஹ் கல்வியில் போடுவான். இன்ஷா அல்லாஹ் நாம் அமல் செய்ய வேண்டும். நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் செய்வானாக. ஆமீன்.